மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே சில மன வருத்தத்தோடு சில விஷயங்கள் இங்கே படிக்க வேண்டியிருக்கிறது. எப்போதும் எங்களுக்கு நீங்கள் உதவுவீங்க, அதே போல் இப்போவும் இந்த ஊடகங்கள் எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் எடுத்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு படித்து காட்டுறோம் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் என்னன்னு கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். தென்னிந்திய திரைப்பட அண்ட் டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் உயிரை பணயம் வைத்து தொழில் செய்யும் ஸ்டண்ட் உறுப்பினர் ஆகிய நாங்கள் பிற மாநிலங்களுக்கு தொழில் செல்லும் போது எங்களது உறுப்பினர்களில் அந்தந்த மாநிலத்தவர்கள் துன்புறுத்தி எங்கள் உறுப்பினர்களை குறைவான சதவிகிதத்திலும் அந்தந்த மாநிலத்தில் அதிகமான சதவிகிதத்திலும் போட்டு தொழில் செய்ய வற்புறுத்தி தொழில் செய்ய விடாமலும் மேற்கொண்டு பிற மாநிலங்களில் எங்களதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையிலும் இருந்து வருகிறோம். மேற்படி எங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத எங்களது தலைமை சங்கமான பெப்சி ஸ்டண்ட் உறுப்பினர்களின் குடும்பத்தினரின் வாழ்வாதார பிரச்சனைகளை எண்ணி பாராமலும் பல மாதங்களாக எங்களது பிரச்சனைகளை முடிக்காமலும் தாமதம் செய்த காரணத்தால் நமது பெப்சியில் தலைவர் செயலாளர் மாற்றம் செய்யப்படும் வரையில் நாங்கள் பெப்சியை விட்டு விலகி நிற்பது என்று அதுவரை நாங்கள் எந்த மொழி படங்களுக்கும் தொழில் செய்வதில்லை எனவும் முடிவு செய்திருக்கிறோம். பிறமொழி படங்களில் தொழில் செய்ய அந்தந்த மாநிலத்திலிருந்து உத்தரவாதம் வரும் வரையில் எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் 23 சகோதர சங்க தொழிலாளர்கள் அனைவரும் எங்களது பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நான் 50-50 அடிப்படையில் வேலை செஞ்சுட்டே இருந்தோம். இப்போ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய 50-50ங்கிறது தான், அதுக்கு மேலே யாரும் போகவே முடியாது. ஆனால் அநியாயத்துக்கு எங்களை 70-30 தான் போட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி எங்களை துன்புறுத்துறாங்க. எங்களை நிம்மதியாக ஷூட்டிங் படம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எங்கள் சம்மேளனத்தில் முறையிட்டோம். சம்மேளனமும் அது சரி செய்ய முடியாத காரணத்தால் அதை சீர்தூக்கி பார்க்காம இந்த 570 குடும்பம் நடுத்தர நிற்கும் என்ற நியாயமான கோரிக்கைகளை பார்க்காம கேட்காம போனதுனால சம்மேளனத்திலிருந்து இந்த தலைமை இருக்கும் வரை விலகி இருப்பது என்ற முடிவெடுத்ததோடு எல்லாருடைய கவனமும் எங்களுக்கு பக்கம் திரும்பி ஒரு நியாயம் வழங்குவார்கள் என்ற ஒரு கோரிக்கைக்காக நாங்கள் எந்த படத்திற்கும் வேலை செய்வதில்லை என்ற முடிவை எடுத்துக்கொண்டு தெரிவித்துக் கொள்வோம். ஆமாம், இதனால தான் விலகி இருக்குன்னு சொன்னேன். எங்களுக்கு எந்தவித நியாயமும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒரு கடிதமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது அதான் நான் கடிதம் அனுப்பிச்சோன்னா என்ன வேறு கடிதம், நாங்கள் இது உண்மை வேலை செய்யாதீங்க, பீட்டரிங்ஸ் கூட வேலை செய்யாதீங்க, அதல்ல இந்த 3க்கு 3 ஆச்சு. அதனால இந்த சட்டம் செல்லாது. மீண்டும் ஒரு கூட்டத்தை போடுன்னு ஒரு கடிதம் மிச்ச மாநிலத்தில் இருக்கவங்க கொடுக்குற நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறார்.